இன்னைக்கு கிளாஸ் 10 ஸ்பர்ஷ் பாக் 2ல கத்திய கண்டில் கொடுத்துருக்கிற லெசன் படே பாய் சாஹப் தான் பார்க்க போகிறோம். இது பிரேம்சந்த் ஜியினுடைய ரொம்பவும் ஒரு அழகான லெசன். படே பாய் சாஹப் அப்படின்னு கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வீட்டில் உள்ள ஒரு அண்ணனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் லேக்கக் தம்பியாக இருக்காங்க, அந்த தம்பி அவங்க அண்ணனை பற்றி சொல்கிறது தான் இந்த லெசன். உங்களுக்கே தெரியும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தெரியும். அவங்க என்ன பண்ணாலும் நீ பெரியவன், இதை பண்ணக்கூடாது, இதை தான் நீ பண்ணணும், உங்கள் தம்பிக்கு எக்ஸாம்பிளாக இரு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறத நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எப்பயுமே கேரி பண்ணிட்டு இருக்கிறதா அவங்களுடைய ஒரு பெரிய திறமைன்னு சொல்லலாம். ஸோ இந்த லெசனில் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசனை லைன் பை லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரேம்சந்த் ஜியை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். ஹிந்தி லிட்ரேச்சரில் பிரேம்சந்த் ஜி ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்றதுனால அவரை பற்றின கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் வரும். ஸோ கண்டிப்பாக லேக்கக் பரீட்சை நீங்கள் இதில் பார்க்கணும். 31 जुलाई 1880 को बनारस के करीब लम्ही गांव में जन्म धनपत राय ने उर्दू में नवाब राय और हिंदी में प्रेमचंद नाम से लेखन कार्य किया. 31 जुलाई 1880 பனாரஸ்ல லம்ஹி காவ் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்கிற பிரேம்சந்த் ஜி, அவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்பத் ராய் அப்படின்றது ஒரு ஒரிஜினல் பேர். அவர் உருதுல எழுதும் போது நவாப் ராய் அப்படின்ற பேர்லையும், ஹிந்தியில எழுதும் போது பிரேம்சந்த் அப்படின்ற பேர்லையும் எழுதுறாரு. நிஜி விவகார் और पत्राचार धनपत राय नाम से ही करते रहे. निजी व्यवहार அவருடைய செல்ஃபா ஏதாவது பண்ணும் போதும் சரி, பத்ராச்சார் மேகசின்ஸ் எழுதும் போதும் அவர் தன்பத் ராய் அப்படின்ற பேர்ல தான் எழுதுறாரு. உருது में प्रकाशित पहला कहानी संग्रह सोझेवधन अंग्रेज सरकार ने जब्त कर लिया. உருதுல அவருக்கு பப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கலெக்ஷன் சோஜேவதன் அப்படின்றத இங்கிலீஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜப்து பண்ணிட்டாங்க, அதாவது सीज பண்ணிடுறாங்க. அதை பப்ளிஷ் பண்ணவே அவங்க விடலை. आजीविका के लिए स्कूल मास्टरी, इंस्पेक्टरी, मैनेजरी करने के अलावा इन्होंने हंस माधुरी जैसी प्रमुख पत्रिकाओं का संपादन भी किया. आजीविका அவரோட லைஃப் ஃபுல்லுமே அவர் ஸ்கூல் மாஸ்டரா இருந்திருக்காரு, இன்ஸ்பெக்டரியா இருந்திருக்காரு, அதே மாதிரி மேனேஜரா இருந்திருக்காரு. இதை தவிர ஹன்ஸ் மாதுரி அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான மேகசின்ஸ்க்கு எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. कुछ समय बम्बई की फिल्म नगरी में भी बिताया, लेकिन वह उन्हें रास नहीं आए. கொஞ்ச நாளைக்கு மும்பையில் இருக்கிற ஃபிலிம் நகரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அதில் கூட அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அவருக்கு रास नहीं आया ना, அது அவரால் பண்ண முடியல. यद्यपि उनकी कई कृतियों पर यादगार फिल्मों बनी. அவரால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியலனாலும் பரவாயில்ல, அவருடைய கை கிருத்தியம் அப்படின்னா நிறைய மாஸ்டர் பீசஸ் யாத்கார் ஃபிலிமோட மெமரபிள் ஸ்டோரியா, மெமரபிள் ஃபிலிமாக கூட பண்ணியிருக்காங்க. அவரால் போக முடியலனா கூட அவரோட ஸ்டோரிஸ் நிறைய ஃபிலிமாக வந்திருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. आम आदमी के दुख दर्द के बेछोड़ चिथेर प्रेमचंद को उनके जीवन काल में ही कथा सम्राट, उपन्यास सम्राट कहा जाने लगा था. அவருடைய எழுதுகிற எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மிக்கு துக் தர்த், சாதாரண மனுஷங்களுடைய துக்கங்கள், அவங்களுடைய லைஃப்பை பற்றி பெஜோடு சித்தேரனா ஒரு யூனிக் பிக்சர் பிரேம்சந்தி காட்டுறதுனால அவருடைய லைஃப்ல, அதாவது அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு என்ன பேர் வந்திருக்குன்னா கதா சாம்ராட். ஸோ கதைகளுக்கெல்லாம் ராஜா, உபன்யாஸ் சாம்ராட், நாவலுக்கெல்லாம் ராஜா அப்படின்ற மாதிரி பேர் வாங்கியிருக்காரு. உன்ஹோனே ஹிந்தி கதா லேखन की परिभाड़ी पूरी तरह बदल डाली थी. அவர் ஹிந்தி ஸ்டோரி ரைட்டிங்கை பரிபாடி பூரி தரக், அதாவது அந்த ஸ்டோரி ரைட்டிங்கோடைய वेव फुल एंड फुल चेंज பண்ணிருக்காரு. अपनी रचनाओं में उन्होंने उन लोगों को प्रमुख पात्र बनाकर साहित्य में जगह दी जिन्हें जीवन और जगत में केवल प्रताड़ना और लांछन ही मिले थे. अपनी रचनाओं அவருடைய எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மக்களை பிரமுக பாத்திர பனாக்கர் சாகித்யமே ஜெகதி, அவங்கள ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக பண்ணி லிட்ரேச்சரில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜின்ஹே ஜீவன் அவர் ஜகத்மே கேவல் பதாட்னா அவர் லான்ச்சன் ஹி மிலேத்தி, யார் லைஃப்பில் ரொம்ப டார்ச்சர்ஸ் அனுபவிச்சாங்களோ, ஒரு அக்யூசிங் ஆக்ஷன்லாம் யாரெல்லாம் அனுபவிச்சாங்களோ அந்த மாதிரி மக்களை சாகித்யில லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருக்காரு. அவங்கள பற்றின கேரக்டர்ஸ் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. 8
अक्टूबर 1936 में उनका देहावसान हुआ. सो அவர் இறந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 8 अक्टूबर 1936. प्रेमचंद ने जितनी भी कहानियां लिखी वे सब मानसरोवर शीर्षक से 8 घंटों में संकलित है. பிரேம்சந்த் எவ்வளோ ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு அது எல்லாமே மான்சரோவர் அப்படின்ற டைட்டில் 8 புக்ஸாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. 8 घंटों 8 சாப்டர்ஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உன்கே பிரமுக் உபன்யாஸ் ஹே, அவருடைய ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதன், கமன், பிரேமாஸ்ரம், சேவாசதன், நிர்மலா, கர்மபூமி, ரங்கபூமி, காயகல்ப, பிரதிஞா और मंगल सूत्र. मंगल सूत्र அப்படின்றது அபூர்ண இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ பார்ட் प्रवेश பார்க்கலாம். லெசனோட इंट्रोडक्शन. अभी तुम छोटे हो इसलिए इस काम में हाथ मत डालो. ஸோ வீட்டில் எப்பயுமே என்ன யூஸ் பண்ணுவாங்க ஒரு வேர்டு அப்படின்றது, நீ ரொம்ப சின்ன பையன், இந்த வேலையை நீ செய்யாத. इस काम में हाथ मत डालो. यह सुनते ही कई बार बच्चों के मन में आता है काश हम बड़े होते तो कोई हमें यो ना ठोकता. ஸோ இந்த வார்த்தையை கேட்கும் போது நிறைய தடவை குழந்தைங்களோட மனசில் என்ன தோணும் அப்படின்னா, சே நம்ம மட்டும் பெரியவங்களா இருந்திருந்தா நோபடி வில் ஸ்டாப் அஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். बड़े होते तो कोई हमें यो ना ठोकता. लेकिन इस बुलावे में ना रहेगा क्योंकि बड़े होने से कुछ भी करने का अधिकार नहीं मिल जाता. ஆனால் நீங்கள் இதை மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, வீட்டில் பெரியவங்களா இருந்தீங்க, வீட்டில் ஃபர்ஸ்ட் சைல்டா இருந்தீங்க அப்படின்னா குச் பி கர்னே கா அதிகார் நஹி மில் ஜாதா, எதுவுமே பண்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. घर के बड़े को कोई कई बार तो उन कामों में शामिल होने से भी अपना को रोकता पड़ता है. ஸோ வீட்டில் பெரியவங்களுக்கு நிறைய தடவை அவங்க செய்யக்கூடிய வேலையிலேருந்து, அதாவது அந்த ஏஜ் குரூப்பில் செய்கிறாங்க இல்லையா, அந்த வேலையிலேருந்து நிறைய தடவை ஸ்டாப் பண்ண வேண்டிய जो उसी उम्र में के और लड़के बेधड़क करते रहते थे. बेधड़क ஃபியர்லெஸ்லி, அவங்க பயம் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறாங்க இல்லையா அந்த ஏஜ் குரூப்பில். ஆனால் அந்த வேலையை இவங்களால செய்யவும் முடியாது, செஞ்சாலும் பயத்தோடு தான் செய்யணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்க தம்பி தங்கச்சி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்க எப்பயுமே எடுத்துக்கணும். जानते हो क्यों? क्योंकि वे लड़के अपने घर में किसी से बड़े नहीं होते. ஏன் அந்த குழந்தைங்களாம் இதை பயம் இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கும் பெரியவங்க கிடையாது, அதனால அவங்க பயம் இல்லாமல் செய்கிறாங்க. ஆனால் பெரியவங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், நான் இந்த வேலையை செய்தா என் தம்பியும் தங்கச்சி இதை செய்வாங்களோ அப்படின்ற பயத்தோட தான் பெரியவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. प्रस्तुत पाठ में भी एक बड़े भाई साहब है जो है तो छोटे ही लेकिन घर में उनसे छोटा एक भाई और है. நமக்கு கொடுத்துருக்கிற லெசன்லயும் ஒரு बड़े भाई साहब இருக்காரு. அவர் என்னவோ சின்ன பையன்தான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்தான். ஆனால் கர்மே உன்சே சோட்டா एक भाई है, வீட்டில் வந்து அவரோட ஒரு சின்ன பையன் இருக்கிறதுனால அவரை வந்து நம்ம बड़े भाई साहब சொல்கிறோம். उससे उम्र में केवल कुछ साल बड़ा होने के कारण उनसे बड़ी बड़ी अपेक्षाएं की जाती है. அவரோட छोटा भाईयोட केवल कुछ साल बड़ा, கொஞ்சம் தான் வயசு பெருசா இருக்கு, இருந்தாலும் उनसे बड़ी बड़ी अपेक्षाएं की जाती है. ஆனா அவர்கிட்ட நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்றாங்க. பெரியவங்க அப்படின்னும் போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. बड़ा होने के नाते वह खुद भी यही चाहते और कोशिश करते हैं कि वह जो कुछ भी करे वह छोटे भाई के लिए एक मिसाल का काम करे. பெரியவங்க அப்படின்றது காரணத்தினால அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ, எதெல்லாம் கோஷிஷ் கர்த்து, எதெல்லாம் அவங்க முயற்சி பண்றாங்களோ எல்லாத்துலயுமே छोटे भाई के लिए அவங்களோட தம்பிக்கு ஒரு மிசால், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்றது அவங்க மனசுல இருக்கு. इस आदर्श स्थिति को बनाए रखने के फेर में बड़े भाई साहब का बचपना திரோஹித் ஹோ ஜாத்தா ஹே. இந்த மாதிரி ஒரு ஆதர்ஷ் ஸ்திதி, ஒரு ஐடியலான லைஃப் கொண்டு போகணும் அப்படின்றதுல அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது படே பாய் சாஹிப்னுடைய அந்த குழந்தை பருவம் அப்படின்றது பச்பனா திரோஹித் அப்படின்னா டிஸ்அப்பியர்னு ஆகணும். அவருடைய அந்த குழந்தை பருவம் வந்து அங்கே டிஸ்அப்பியர் ஆகுது. அவரால் ஒரு குழந்தை பண்ணுற மாதிரி ஒரு விளையாடுறதுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்க தம்பிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இதை தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லெசன் பார்க்கலாம்.